பண்ணுறது. சிவனா சாரோட பெரிய ஃபேன் தான். அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான். ரொம்ப அமைதியான ஒரு பெரிய லெகசிலேருந்து வந்த ஒரு ஆக்டர், மனிதர். மாதிரிலாம் அவர் பர்சனலாக பேச மாட்டார், எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி. ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. முக்கியமான ஒரு கேன்சர் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க, டல் ஆகிடுவாங்க. இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, மீதி உள்ள ஃபைட் போர்ஷனை முடிச்சிருங்க, டப்பிங் முடிச்சிருங்க, ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணா ஆகலாம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தருணங்கள் என்ன நடக்கும்னா, வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், இல்லை தனியாக போகணும், டல்லாகிடுவோம். அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சாரு பார்த்தீங்களா. அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே சொத்து சொகலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார். ஸோ சந்தோஷம் சார். நிறைய படம் பார்த்துருக்கேன். மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் இந்த பர்ஃபார்மன்ஸ். உங்களை பார்த்து இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சி வந்தது. அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மியூசிக் டைரக்டராக. புத்திவந்தா அப்படின்ற ஒரு கன்னட படம் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுவும் உபேந்திரா சார் கூட பண்ணேன். சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன். A1 மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி வித்தியாசமான கதைகள் சொந்தக்காரர் அவர். நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார். நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு சின்ன ஆள் தான். ஐ திங்க் ஒரு 15 years பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு. நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னன்னு ஏதாவது வந்து கற்றுக்கலாமா, என்று தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ரொம்ப கியூரியஸாக பேசுவார். ஸோ உங்களோட இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நல்லா இருக்கு. டீசர் பார்ப்பேன். அண்ட் ராஜ்பி செட்டி சாரோட ரீசெண்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். தமிழ்லேயும் நீங்கள் இவ்வளோ யூஎஸ் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃபியூச்சரில். கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன். தமிழ்லேயும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். சொன்னீங்க ஒரு படம், நான் சொல்லக்கூடாது, கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா, மியூசிக் டைரக்டர் கம். அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு 20 வருஷம் மியூசிக் பண்ணிருக்கேன் சார். நீங்கள் 20 years, மோர் தேன் 20 years வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 years சிஜிலாம் நிறைய இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ப்ரொடியூசர் நினைக்காம இது மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும். என்னோட ஃப்ரெண்டு அந்த ஹீரோ இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்த்து கண்டிப்பாக முதலாவதாக விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்த்தது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது சார், உங்கள் மியூசிக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுட்டு. நான் நிறைய படத்தில் நீங்கள் பண்ண மியூசிக் நான் ஃபேன் சார். அந்த பாட்டு அவ்வளோ கமர்ஷியலாக நீங்கள் வாசித்தது எல்லாமே. விஜய் சாருக்கு நீங்கள் பண்ண பாட்டு நான் நிறைய ஸ்டேஜஸில் நானும் வாசித்திருக்கேன் அந்த பாட்டு மேலே. ஸோ ஹாப்பி தட் யூ கேம். எதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட்டாக சொன்னேன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் டைரக்ட் பண்ண என்ன ஆகும்னு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தான் அது கனெக்ட் பண்ண முடியும். நீங்களும் டைரக்ஷன் பண்ணி நடிச்சு யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல், ஸோ ஹாப்பி. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இன்னைக்கு உங்களை பார்க்குற அது யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவரும் ஒரு பெரிய உங்களுக்கு ஜெர்னி ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஜெர்னி வந்து கட் ஆஃப் பண்ணி டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்ன்றது இது ஒரு நல்ல கொலாபரேஷன் நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் முதலாவதாக இந்த படத்துக்கு நான் டைரக்டர் இன்னைக்கு ஆயிருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு பேர் தான், டாக்டர் சிவராஜ்குமார் அண்ணா. அவர் தான் என்னை வந்து நீ தான் டைரக்ட் பண்ணுவான்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா நான் மியூசிக்லேயே இருந்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நீ தான் பண்ணுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைரக்ஷனுக்கே ஒரு கடவுளாக நம்ம பார்க்குறோம். அது வந்து உபேந்திரா சார். நம்ம டைரக்ஷன் சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரு ரொம்ப பெரிய மனசு பண்ணி இந்த கதை கேட்டு அவரு கூட இதில் ஒரு கேரக்டர் ஒரு செம அமேசிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு.
அண்ட் என்னோட ஃபேவரட் ராஜ்வி ஷெட்டி சார், தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். ஆஸ் ஆல்வேஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். கன்னடா வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கானா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜ்வி ஷெட்டிஸ் என்ட்ரி இன் டு கன்னடா சினிமாஸ். வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். அண்ட் படத்தில் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு எனர்ஜி சார், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக 3 years தாங்கி இருக்கிறது நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் அவரோட ஜெர்னி ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஜெர்னி ஆகுது. ரொம்ப சின்ன இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாக கர்நாடகாவில் ஒரு பெரிய பேனராக அவங்க நின்று இருக்காரு. ஸோ ஒரு ஹியூஜ் பட்ஜெட் படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். படத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரி. இது 45 days அன்னிட்டு இந்த 45 daysக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த கதைக்குள்ள இட் இஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். எனக்கு கேட்டாங்க வேணா எப்படி அன்னிட்டு நீங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ என்ன மாதிரி ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க அன்னிட்டு. முதலாவதாக நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த 3 பேருக்கு ஃபேன் பாயாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய்ன்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலிவேஷன் சீன்ஸ், இது கூட ஒரு பிரமாதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வச்சு அந்த கதைக்கு நான் ஃபேன் பாயாக இவங்களை 3 பேரை திரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதம் இந்த படத்து மேலே வேணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதில் கெஸ்ட்டுனா சிவராஜோட கெஸ்ட். அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா சிவராஜ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா அது சிவராஜ் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா விளையாண்டுருக்கோம். ட்ரஸ்ட்புரம் அந்த இடம் தான் எங்களுடைய கோட்டை. அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஒரு சிவராஜ் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். சிவராஜோட ஃபேன். அண்டு சிவராஜோட ஒரு படமும் பண்ணேன், லக்ஷ்மின்ட்டு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ஒரு சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிவராஜ். அண்ட் எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி, அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சிவராஜ் வந்து ஒரு ஹீரோ. கன்னடத்தில் வந்து இம்மீடியட்லி வாஸ் அ சூப்பர் ஸ்டார். ஃபஸ்ட்டு படமே பெரிய பெரிய லெவலில் ஹிட்டு. அப்படி இருந்தும் என்னை பார்க்க ஓடி வந்தான். அதை நான் மறக்க முடியாது. அதுபோல் அதுக்கப்புறமா அடுத்தது உபேந்திரா சார். அவர் இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர் அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி ஆன் ஸ்டேஜ் வித் யூ சார். அண்ட் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கும் பொழுது என்னுடைய ஒரு அப்போ தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த டைமில் இருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். அதில் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அதை நான் அவரை பற்றி நான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் நான் அதுதான் சொல்லுவேன். அண்ட் எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் மைண்டட். அது எதையுமே வந்து லேஸில் விடவே மாட்டார். நிறைய விஷயங்கள் நான் அதை கோட் பண்ணலாம். அதில் எனக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவருடைய அந்த தன்னம்பிக்கை. ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பித்தப்போ நான் அவரோட பல டியூன்ஸ் நான் என் கூட ஷேர் பண்ணுவார். அப்போ என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல மியூசிக் போடுவேன், அப்புறம் நான் ஹீரோ ஆகிறேன் பாருங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்து. அண்ட் ராஜ்வி ஷெட்டி சார், அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர். படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து நம்ம ஸ்டேட்லேயும் வந்து அது ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கொடுக்கணும்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதில் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். I do ask your apologies because I can understand Tamil, but I'm not well versed to speak in fluently. That's why. So first of all, thanks to our guests, Vijay Anthony sir and Vincent sir, for your kind words. And I'm so glad that we are in Chennai because this is one place which celebrates cinema. I think
in the culture of this land, the music, the story, and the cinema. It's inherent to the culture of this land. So Fortify is one cinema which celebrate the storytelling. So even though we have two stalwarts, like, who are absolute, like, when we grew up in Karnataka, they were our idols when it comes to performance, when it comes to direction, and when it comes to character also. I have never seen two people who are as kind as them, as humble as them. And we are bringing them here, and we know how you celebrated them, especially Shivanna in Jailer and Upi sir in Coolie. That shows one thing about you. Whenever it is performance, you are never biased. So the kindness that you are showing now, I hope we receive the same on the first, because we are having our debutant director who have worked in this film for 3 years non-stop without sleeping. I always even I'm a director, I have done few films in Karnataka. But whenever I saw his work, I always felt jealous that I don't have this much dedication at all. So I really wish you the greatest of luck, and I really pray that the Almighty that I pray will be with you in this cinema. And also I thank our producer Ramesh Reddy for staying in this film, in this dream. Normally what happens is we invest money in the cinema, but he invested himself in the cinema. And also he made sure that this film became better because of his involvement. That rarely happens. So thank you so much for everything, and thank you so much for all the love. And we do the very best that we can, and support us on 1st of January. சிவண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். சார் விஜய் சார், தேங்க்யூ சார். என்னன்னா இப்போ எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. என்னன்னா எனக்கு கூட ஒரு படம் பண்ணீங்க புத்திவந்தான்ட்டு, அது பெரிய மியூசிக்கல் பிளாக் பஸ்டர். அது அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, என் வீட்டில் பார்த்து சார் இங்கே எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பண்ணுங்க, இங்கே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துருக்கு, அது இது எதோ சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணிட்டார். டைரக்ஷனும் பண்ணீங்க, ஹீரோ பண்ணீங்க, ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு க்ரோத். எக்ஸ்ட்ராண்ட்ரி சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். சார் வின்சென்ட் சார், தேங்க்யூ சார், நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு எங்களெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரியல் ஸ்டார் எனக்கு இங்கே டைரக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒரு படம் ஒரு ஐடியா வந்தால் அதுன்னு எப்படி பிச் பண்ணணும் ப்ரொடியூசர்கிட்டேன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பண்ணி அதுக்கு ஆர்ஆர் பண்ணி டப்பிங் பண்ணி நியர்லி இட் டுக் 1 year. எல்லாம் இப்படியே எடுக்கிறேன், இதுதான் என் படம்னு ப்ரொடியூசருக்கு காமிச்சு, அப்புறமா ப்ரொடியூசர் அவர் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி க்ரீன் சிக்னல் எடுத்து ஒரு படம் பண்ணது இதே ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி எது வேணுமோ அதே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராண்ட்ரி. நம்ம ப்ரொடியூசர் அனதர் ஸ்டார் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரியலி சார், அவர் சொன்னார் இல்லையா, யூ இன்வெஸ்டட் யுவர் செல்ஃப் பண்ணிட்டு, அது கரெக்ட். அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. வெரி இன்டெலெக்சுவல் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அவர் ராஜ்பி செட்டி. அவர் லவ் யூ சார், ரியலி. உங்களோட ஒரு இன்டர்வியூ கூட வி என்ஜாய்ட் ஸோ மச். அண்ட் சிவண்ணா சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவண்ணான்னு என்னன்னா, எனக்கு ஒரு பிரேக் கொடுத்தவர் அவர். ஒரு ஓமன் ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் கொடுத்து என்ன ஒரு டைரக்டர் அவர் ஐ ஸ்டார்டட் மை கெரியர். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங் வேணும் இந்த படத்துக்கு. எல்லாம் பாருங்கள். ரியலி இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லா படத்துக்கும் நாங்கள் சொல்லணும், பட் இது ரியலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு, ஒரு எமோஷன் இருக்கிற படம். எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஐ வாஸ் a big fan of him also. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கரண்ட்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரியலன்னு சொல்லி விட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை நான் இப்போ தான் தெரியுது, வை டிட் ஐ மிஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவரெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட், இல்லை மச்சான் நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசணுமோ அப்படியே பேசு, தயவுசெய்து டோன்ட் மேக் மீ ஸோ பிக்.
we are always that அப்பாஜி தான், நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்ப, அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பான் எப்பயும், நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி will be always with you. ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி என்னோட ஜூனியர் என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியவங்களப்போ we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டா பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் போயிருக்கோம், தென் கிரிக்கெட், தென் we used to go and see TV in his house. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலினா கூட அது தப்பாகாது. நிஜமாக be more like family, is more like my younger brother. So thank you Vincent for coming. அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துருமோன்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன் இட். அண்ட் இட் செட் நான் கதை கொடுத்துட்றேன் சிவனா, இந்த மாதிரி யாராவது பண்ணிக்கிட்டோம் இல்லை சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated manner பண்ணி first time I have seen like this. அதுக்கு டயலாக் போட்டு என்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டாரு. அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இஸ் a good actor too. சொல்ல முடியாது விஜயகாந்த் மாதிரி அவரு கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார், ஒன்று சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டாக பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னார். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்னதான் ஹிட்ஸ் கொடுத்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜை மாற்றிச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐ நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதை சொல்லிட்டாரு, இந்த மாதிரியோ எனக்கு பிரேக் கிடையாது. அந்த அவர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார். அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோவை பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார். விஷன் இருப்போம். அவர் டைட்டில்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷ்ன்னு வர தரலே நம்ம மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று ஓபி என்னுவார், ஓபி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு யூஐ என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் யூ ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று மட்டை கதையை பார்த்ததுலேருந்து அவர் கூட இப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். ஆனால் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபவா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டைரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணணும்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன், ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வலி கெமிஸ்ட்ரி ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராஜ்பி ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்க, உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world, that world will take you to another world. ஸோ அந்த 2 parallel worlds கூட நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ கனெக்ட் யுவர் லைஃப் and you'll know the seriousness of life and values of life. There's an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. Jai Hind.